பூனை கூட்டிட்டு போ அப்படியே. கூடல தான் போனேன். ஹாய் ஹலோ ஹைஸ், வெல்கம் பேக் டு மை another நியூ vlog. சச்சு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று பருத்தி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுதான் வந்து vlog கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மழை வரமே இருந்துச்சு. மழை அது மோஸ்ட்டாக வரலை. ஒரே நிமிஷம் தான் மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் காட்டில் வந்து தாத்தா பருத்தி இருக்க சொல்லிட்டாங்க. அம்மா பாருங்கள், நேற்றுலாம் சாயந்தரம் வந்து ஜாலியாக சுற்றிட்டு போய் பக்கத்து வீட்டிலலாம் நல்லா ஜாலியாக தாய்க்காக தானே விளாண்டேன். நேற்று எல்லானியா கூட இதெல்லாம் விளாண்டுட்டு இப்போ வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறேன்ட்டேன். இப்போ வந்து காலைல ஸ்கூல் போகிற நேரத்தில் உட்காந்து கூகுளில் போட்டு கூகுள் லென்ஸில் போட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறா. அவங்க கொஸ்டின் பேப்பர் எதாவது ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க போல். இப்போ கூகுள் லென்ஸில் போட்டு ஸ்கேன் பண்ணி மேடம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு விளையாடவே மாட்டியா? எத்தனை மணி வரைக்கும்? டெய்லியுமே விளையாடுவேன். இவ சைக்கிள் நேற்று சைக்கிள் ஸ்டாண்டு முன்னாடி நிறுத்திட்டு போயிட்டா. இன்னும் சைக்கிள் இருக்குது, நான் அந்த தலை வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அம்மோ மௌலி என்ன பார்த்துட்டு அக்கா வந்துட்டான்னு இவளை கூப்பிடலான்னா இவ விளாண்டுட்டே இருக்கலாம். என்ன ஆத்தனி வர மாட்டேங்குது. பாம்பு அடிக்கிறது குச்சி நல்லா குச்சியா தாத்தா? பாம்பு நம்ம ஊர்ல இருந்து அம்மா அடிச்சு போயிடுவா. யாரும் அடிக்கிற அவ்வளோதானா? ஆத்தின இது பிடிக்கலையா? பாதி வாயில இருந்து சவுண்டே வர மாட்டேங்குது. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கறான். வாவு ஏராமா வாவு சொல்லு. வாவு 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 வாவு. அம்மா இன்னொரு நாய் சோறு போட்டு வளர்த்தாலுமா நல்லா இன்னொரு நாய் வளர்ந்துட்டா. வாவுன்ட்டு வாவு வாவு வாவுன்னு சொல்லு. ராம பாரு, இப்போ வெங்காயக்குள்ள பொறிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு போகும்போது மம்மிக்கிட்ட வாங்கிட்டு போவா. வெங்காயம் மலைக்கு போட தானே எடுக்கிற? நீ முளைக்கு போட்டு ஒரு வெங்காயம் என்ன வந்துச்சா? ஐயா இப்போ மழை பெஞ்சிருக்கிற பொழுதாவ இப்போ பருத்தி இப்போ எடுக்கிறாங்க. நீ வரையா இல்லையா? ஆட்டை அனதல் போட, நான் போகிறேன். இங்கே பாரு அவன் எப்படி அரிசி திங்கிறான்னு. அந்த டப்பாவில் என்ன ஆகுது? டேய் இல்லடா கைஸ், பார்த்தீங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் ஊனமான மனுஷன். களத்து மேலே தூக்க முடியாது அவனுக்கு. சீக்கிரம் போடாயா, பள்ளியோட பஸ் வந்துச்சுன்னா அப்புறம் ஆடு ரோட்டில் போகாது. அப்படியே மழை வந்ததுனால பருத்தி இப்போ எடுக்கிற பொழுதா அப்படின்னு எந்த மழை பருத்தி எடுக்க போகிறோம். சரி ஓட்டல நான் எடுக்கிற சரி உடையுது. செடி உடையில தாத்தா. இந்த இது பின்னாடி இந்த இது இருக்குதுல்ல, அது வந்து மொறுன்னு உடையுது. அப்புறம் ஓட்டில் உட்காந்து அப்புறம் அத்தம் தூசு பறிக்கிட்டு இருக்கணும். கம்பத்தில் பேர் எபிசோடு மேலே உட்காந்துட்டு இருக்குது. அண்ணி 5 ஆகி போச்சு. இப்போ இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. ஒரு 3 சரவா எடுக்க முடியாமல்
எல்லாரும் எடுக்க முடியாது. இப்போ வேணா 6:30 வரைக்கும் எடுத்தா தான். அப்படியும் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு சோவலத்தை என்னால் காடு இல்லை 6 ஜரவாடக்குது. ஆமாம் 1 2 3 4 5 ஆமாம் 6 சரு. 6 காது மிச்சம் இருக்கும். அம்மா அந்தாண்டு 2 எடுத்தாச்சு நம்ம. 9 ஜரவா இருக்குது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சமாக தான் எடுத்தோம். ஒரு 4 மணிக்கு வந்து கொஞ்சம் தான் எடுத்துருக்குது. மீதியெல்லாம் நாளைக்கு தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். தாத்தா வேறு கோபமாகிறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு சுத்தம் கூட. தாத்தா இந்த ஒரு சரம் எடுத்துகிட்டு போகலாம். ஆ தாத்தா இந்த ஒரு 4 காலில் எடுத்துகிட்டு போகலாம். அவள் தான் இல்லை பிடிங்கிட்டியாம்மா? அட 4 செடி தானே இவ்வளோ நேரம் எடுத்தேண்ணே போதாதான். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு புல்லு பிடிங்கிட்டுருக்காங்க. முடி வரட்டி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தாத்தா இருத்தா 4 கால் தானே எடுத்துகிட்டு போகலாம். அம்மா தாத்தா வரமா போகுது. பூனை கூட்டிகிட்டு போ. அப்படியே கூடல தாத்தா போனேன். பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எடுக்க முடியாது. இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வெள்ளையே தெரியுதா, அந்த இடத்துல ஒரு கொஞ்சோண்டு பருத்தி இருக்குது. ஒரு 4-5 செடியில் அதை மட்டும் எடுத்துகிட்டா நாமளும் கிளம்பி வேண்டியதான். மீதெல்லாம் நாளைக்கு காலையில் தான். நீ வரையா இல்லையா? மழை வரும்னு நினைக்கிறேன். முடி சீவறதே இல்லைம்மா. மா அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? இன்னும் ஒரு 4-5 செடி தான் எடுத்து நீ புல்லு வர பிடுங்கணுமா? இன்னும் எப்பவும் அப்படிங்க இருட்டே கட்டிருச்ச கூட வேற வலிக்கிட்டு போகுதுமா. டான் டான் டான். போய் அப்பா மாடி தீன் தட்டை எடுத்துட்டு இருக்கியா? பார்த்தீங்கன்னா இந்த காட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா ஆக்சுவலி இன்றைக்கி எடுக்க வேண்டியது நிறைய வெடிச்சிருச்சு. பத்தாவதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடை எடுத்துகிட்டு அது டைம் பத்தலை. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் எடுக்க முடியாது. காலையில் ஒரு 9 மணி வரைக்கும், அதாவது வெயில் ரொம்ப அடிச்சிச்சுனாலும் தூசு அதிகமாக ஒட்டிக்கிறதுனால எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து மழை கொஞ்சமாக ஒரே நிமிஷம் தான் போயிடுச்சு. அந்த மழைக்கு வந்து தூசுலாம் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் மாய்ஸ்டர் ஆகிருக்குமா, அதனால் தூசு எல்லாம் வந்து பஞ்சில் ஒட்டாதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் எடுத்துட்டோம். மீதெல்லாம் நாளைக்கு தான் பார்ப்போம். நாளைக்கு நான் காட்டுக்கு வரணும்னு தெரில, டவுட்டு தான். இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தினமே எடுப்பாங்க. கௌசி எங்கே போகிற? பூனை செத்து போயிருங்க கௌசி. அவர் அதான்டா கீர் பிசு பூனை பண்ண வச்சு கொடுத்துட்டா நல்லா காசு பாப்பாம்மா. பூனை 10,000 ரூபா. வீட்டுக்கு போல வா, பருத்தி மூட்டை எடுத்துட்டு போகணும். வா பருத்தி மூட்டை வண்டியில தான் எடுத்துட்டு போகணும். என்ன மாட்டு தீவன பிள்ளை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். தாத்தா டைவர்ஸ் பண்றானா? ஆமாங்க ஆமாவாடா. அது உனக்கு தாத்தா தானே. மீன் என்ன இவன் வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனா இல்ல. தாத்தா மூட்டையோட வீட்டுக்கு போலாம். நீ போனே கொஞ்சம் உனக்கு மீன்லாம் வாங்கிட்டு என்ன பண்ற? பார்த்தீங்கன்னா பருத்தி மூட்டைலாம் வண்டியில் தான் எடுத்துகிட்டு போகணும். பில்லுத்தட்டு வேறு எடுத்துகிட்டு போகணும். பில்லுத்தட்டு, மாட்டு தீனி, பில்லுத்தட்டு பில்லுத்தட்டு எடுத்து நான் வண்டியில் கொண்டு போகிறேன். மூட்டையை தலையில் கொண்டாந்துடுறீங்களா? பசி பில்லுத்தட்டு எடுத்துகிட்டு போகிறதான். அது வண்டியில் எடுத்து தலையில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்களா? சும்மா தானே போகிற, போய் ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு போ. சின்ன மூட்டையா? பூனை வருது.
ஏமா 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 ஏய் நான் வீட்டுக்கு போகிறேன், வா லேட்டாச்சு. சும்மா பின்னாடி வரானே. போய் அம்மா பில்லு தூக்கிட்டு போ போ. ஒரு கத்தை இறங்கி போடு, ஒரு கத்தை குத்தேறிக்கிட்டு போடுறோம், நாளைக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் கொண்டு தான் போக முடியும். நீ சின்ன கத்தை காலையில் போட்டுக்கலாம், இதை இப்போ போடு. தூக்குப்பா. புடி 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 ஒன்று குடிச்சா ஒன்று குடிச்சாண்ணே. போன வந்துருச்சான் பாரு. இல்லை ஆமா தினேஷ் வச்சு பூனை நாய் பிடிச்சி போயிடும். போடா ஸ்டாண்டர்டு இப்போ ஸ்டாண்ட் எடுத்துருப்பா. எடுத்து வச்சு ஏ போன குட்டிங்க தான் இது. முதுவை கவிசி முதுவுக்கு வச்சு வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று ஃப்ரைடே தான் நம்ம நேற்று ஃப்ரைடே ஆக்சுவலி நேற்று ஒரு நிமிஷம் மழை பெஞ்சு சொல்லியிருந்தாலும் அப்போ பருத்தி எடுத்துருந்தாங்க. அப்புறம் மீதி இன்னும் பருத்தி எடுக்காமல் காட்டில் இருக்குது. அது இருக்குது வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பெரியவங்கெல்லாம் போயிட்டாங்க. அம்மா சித்தி அதெல்லாம் போயிடுச்சா. இன்னும் நானாக போவேன்னான்னு தெரில. இன்றைக்கி எனக்கு எதாவது வேலை இருந்தால் இங்கே வீட்டில் இருந்துக்குவேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாலாம் வந்து டெய்லியுமே சும்மா ஜாலியாக ஸ்கூல் போயிட்டு சாயந்தரம் போய் தாய்கறி தான் எடுத்துப்பேன். நான் வரது 6 மணிக்கு. போய் ஸ்கூல்லேருந்து கெட்ட அத்லட்டிக் ப்ராக்டிஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு ஜாலியாக விளாண்டுக்கிறேன். நான் பார்த்தேன். விளையாடுறது தான் அத்லெட்டிக்கு. நமக்கு என்ன தெரிய போகுது. சரி என் ஃபேமிலியாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. மறக்காம என்னோடய ஃபேமிலி அதாவது அம்மா விளையாட்டுக்கு வந்து சும்மா என்னை கெட்டில் அடிக்குன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் வந்து இதை பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் உங்களுக்கு என்னோடய ஃபேமிலியாக பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கமெண்ட் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணும். கண்டிப்பாக டே பை டே நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். எடிட்டிங் விளாகிங் எல்லாத்தையும் கண்டிப்பாக டே பை டே இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் என்னை ஃபேமிலியாக பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. மறக்காமல் என்னோடய ஃபேமிலி அதாவது